நீ எங்கே போனாலும் ஒன்று புரிந்து கொள், அங்கே இருக்கிற துஷ்ட மனிதர்களை சமாளிக்க என் பலத்தினால் ஆகாது. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். பணத்தை வச்சு நீ போகாத, நீ பெற்றிருக்கிற ஆவியானவரை, அபிஷேகத்தை நம்பி போ. அந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். எதுங்க பலன்? நான் உனக்கு வசதியை கொடுக்கிறேன், நீ பலனா இரு. இது இல்லை உன்னுடைய பலன். உன் வீட்டில் மற்றவங்க வீட்டில் இருக்கிற பொருளுங்க உன் வீட்டில் இருக்கிறதோ இல்லையோ, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற வருமானம் உனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு மட்டும் இருந்துச்சுனாக்கா அதுதான் உனக்கு பலன். ஆகவேதான் இயேசு சொல்லும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று கர்த்தர் சொல்றார். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பும் பொழுது நாம் பலவான்களாய் மாறி விடுகிறோம். உதாரணத்துக்கு யார? சிம்சோனை பாருங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா அவனுக்கு விரோதமா 1000 பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தனி கட்டையா மாட்டிக்கிட்டான். நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது 15ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினாங்க. கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ தனியா மாட்டிக்கிட்டே இந்த கூட்டத்தின் நடுவுல நீங்க எல்லாம் சொல்லணும், என் வீட்டுல இருக்கிறவங்க நடுவுல என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. நான் வேலை செய்யற இடத்துல என்னோடு கூட பணிபுரிகிறதான ஜனங்க நடுவுல என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. ஊழியக்காரர்கள் நடுவுல, விசுவாசிகள் நடுவுல, நான் இருக்கிற ஏரியாவுல என்னை தனியா மட்டும். புது வருஷத்திலே வந்ததா வார்த்தை, ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட உடனாளி இல்லையே. 2 பேர் சேர்ந்து நடந்தா அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. கையை உயர்த்தலையோ. நமக்கு நல்ல பார்ட்னர் யாருன்னா நம்முடைய தேவன் தான். அதனாலதான் இயேசு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவருடைய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றரவாளன் தாயை போல நம்மை தேற்றுகிறார். உனக்கு யாரும் உன்னை பலப்படுத்த இல்லைனாலும் தாவீது பெற்ற ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனாலே தான் நெருக்கப்படுகிற நேரங்களிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆவியானவர் திடப்படுத்தினார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும். நீ தனியா இருந்தா உன்னால ஒண்ணும் முடியாது. ஆனா என் ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தா அவரால எல்லாம் ஆகும். ஆமென். அதனாலதான் 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கிய